Taste the Daily. ஆண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்குகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு பகுதியில் செஞ்சால் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த, கால்நடைகளை இழந்து தவித்து வரக்கூடிய அடித்தட்டு மக்களை நேரில் சந்தித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று திமுக ஆட்சியில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 மாதங்களில் அடித்து செல்லப்பட்ட அந்த பாலத்தை பார்வையிட்டதோடு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். தற்பொழுது அந்த அகரம் பள்ளிப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது நிவாரணப் பொருட்களுடைய தொகுப்பை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே கடந்த செப்டம்பர் மாதம் திமுக அரசால் கட்டப்பட்ட 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட மேம்பாலம் செஞ்சால் புயலால் அந்த வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. குறிப்பாக அங்கே அமைக்கப்பட்ட அந்த கான்கிரீட்டுகள் மற்றும் மேம்பாலத்துடைய உயரம் சரியாக இல்லாத காரணத்தினால் கட்டுமானத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் இன்னைக்கு அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தண்டராம்பட்டு ஊராட்சி, குறிப்பாக தொண்டாமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு பகுதியிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராமச்சந்திரன், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பை வழங்கி அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், குறிப்பாக அந்த விடியா திமுக ஆட்சியில் 16 கோடி ரூபாய் அந்த மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் தென்பண்ணையுடைய ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் அந்த வெள்ளத்திலே 3 மாதங்களே ஆன நிலையில் அந்த பாலம் தரமில்லாமல் கட்டப்பட்டதாகவும் பில்லர் ஆழமாக போடாததாலும் உயர்மட்ட பாலமாக அது சரியான முறையில் வடிவமைக்கதாலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அடித்து செல்லப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நபார்டு வங்கி கடன் உதவி திட்டத்தின் மூலமாக அகரம் பள்ளிப்பட்டு தொண்டாமனூர் கிராமங்களை இணைக்கக்கூடிய வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கடந்த 3/2/2023 அன்று பணி துவங்கப்பட்டு கடந்த 9/6/2024 அன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ASR என்கிற கட்டுமான நிறுவனம் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த பாலத்தை கட்டும் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் அவசர கதியிலே அது சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஸ்டாலினுடைய இந்த அரசு 2/9/2024 அன்று சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். குறிப்பாக அன்றைய தினமே அங்கு இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அந்த இடத்திலே ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த அந்த பாலம் தான் இந்த லட்சணத்தில் சாத்தனூர் அணையில் இருந்து நள்ளிரவு 2:45 மணிக்கு தொடர்ந்து விடப்பட்ட வெள்ளத்தின் தாக்கத்தின் காரணமாக அடித்து சென்றது. அங்கு குறிப்பாக ஒரே நேரத்தில் 1,68,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடானது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கி போட்டது. தண்ணீர் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், உணவு இல்லாமல், அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்பாடுகள் நீர் இல்லாமல் மக்கள் தொடர்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியிலே சென்ற ஸ்டாலின் உட்பட திமுகவுடைய மூத்த அமைச்சர்களாக இருந்த பொன்முடி, அதே போன்று ஏவா வேலு, அதே அங்கு இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா, லட்சுமணன் போன்ற திமுக நிர்வாகிகள் எல்லாம் விரட்டி அடித்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள். காரணம், 1 வார காலமாக எந்த ஒரு உதவியும் இந்த அரசு செய்யவில்லை. நிவாரணத் தொகையை கூட உரிமையாக வழங்கவில்லை. 2000 ரூபாய் வெற்று விளம்பரம் போன்று
குறைந்தபட்ச அளவிலேயே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த 2000 ரூபாயை வைத்துக் கொண்டு அரிசி கூட வாங்க முடியாது என்ற ஒரு அவல நிலையில் இருந்த நிலையில் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே அரிசி வழங்கியது ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக பல்வேறு குளறுபடிகள் கூறப்பட்ட நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் நாங்கள் இருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதிமுக எப்போதெல்லாம் பொதுமக்கள் கண்ணீர் சிந்துகிறார்களோ, எப்போதெல்லாம் பேரிடரால் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் மக்களுக்கு நாங்கள் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே இருக்கக்கூடிய அகரம் பள்ளிப்பட்டு பகுதியிலே ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அந்த நிவாரண தொகுப்பை, அவர்களுக்கு தேவையான அரிசி, அதே போன்று காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏராளமான மக்கள், அங்கு நீண்ட வரிசையில் ஏராளமான பெண்கள் அமர்ந்து கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் அனைவருக்குமே நின்று கொண்டு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டாலினின் திமுக அரசு நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக சென்று 2 பேருக்கு மட்டுமே வழங்கிவிட்டு விழுப்புரத்திலே அங்கு கூடியிருந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு தள்ளி ஒருவரோடு ஒருவர் போராடி வந்த சூழ்நிலையில் அப்படி நிவாரணத்தை கூட ஒழுங்காக வழங்காத இந்த அரசை, இந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கு பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை உதவிகளை, குறிப்பாக அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது 4வது இடமாக இந்த அகரம் பள்ளிப்பட்டு என்கிற பகுதியிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, விவசாய நிலங்களை வெள்ள நீரிலே பறிகொடுத்து கட்டுவதற்கு துணிமணி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, உணவுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு, சாதாரண ஏழை மக்களுக்கு அந்த பொருட்களை, குறிப்பாக அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட வரிசையிலே அமர்ந்து ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிவாரண பொருள் தொகுப்பை வழங்கக்கூடிய அந்த இடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அதனை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொருவரும் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாங்குகிற பொழுது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம், இந்த அரசு எப்படியெல்லாம் எங்களை கைவிட்டிருக்கிறது, ஒருவர் கூட வந்து பார்க்கவில்லை, 3 மாதத்தில் கட்டிய பாலம் அடித்து செல்லுகிற லட்சணத்தில் தான் இவர்கள் இந்த பாலத்தை கட்டி எழுப்பியதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலமும் சென்று போய்விட்டது. ஏறக்குறைய 20-25 கிலோமீட்டர்கள் அந்த பாலம் இல்லாததால் தற்போது சுற்றி வர வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அந்த கோரிக்கையை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் அந்த பெண்கள் வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் குமரிக்கொண்டு, நீங்கள் இருந்தால் எங்களை இது போன்று விட்டிருக்க மாட்டீர்கள் என்ற வேதனையோடு அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் வந்து வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.